ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். பார்க்கலாம். பொதுகை சாரதி, உங்களிடம் கனகராஜ் கிட்ட கேட்டார் கேள்வி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஒரு வழியாக மொத்த கூட்டணி நம்ம கிட்டே வந்துட்டாங்க. இப்போதான் முழுமையான கூட்டணி நம்முடன் இருப்பதாக உணர்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? முதல்ல வணக்கம் அனைவருக்குமே. ஒரே ஒரு பாடல் வரியை மட்டும், புரட்சித் தலைவரோட பாடல் வரியை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன், சுருக்கமாகவே ஞாபகப்படுத்துகிறேன். பகுத்தறிவு இருப்பதனால் கேள்விகள் கேட்பதனாலே, உரிமைகளை பெறுவதென்றால் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. இந்த வரிகள் புரட்சித் தலைவரோட வரிகள். புரட்சித் தலைவரோட வழியில் தான் இன்றைய முதல்வர் அவர்கள் பயணம் செய்கிறார். அவர்கள் வழியில் தான், தளபதி அவர்களின் வழியில் தான் நாங்களும் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த தோல்வி திமுகவிற்கு, இதெல்லாமே மூணு பேருமே நிறைய காரசமாக விவாதங்கள் வைத்து பேசியிருந்தாங்க. இப்போ தாங்க திமுகவோட காதல் கேட்குது. இன்றைக்கி பேசுனார் பார்த்தீங்களா ஆர்எஸ் பாரதி, எதுக்கு போனாங்கன்னே தெரிலங்க, ஏன் போனாங்கன்னே தெரிலங்கன்ற மாதிரி பேசுகிறாரு. அது நீங்கள் கேளுங்க, செய்தியாளர்கள் கேளுங்க. இப்போ போனாங்களே, ஏன் அப்போ போயிருக்க வேண்டியதானே? நாங்கள் 5 சீட்டு கொடுத்தோமே, வேணான்னு சொல்லிட்டு போனாங்களே, வேணான்ட்டு வாங்கிட்டு போனாங்களே, இப்போ போனது அப்போ போயிருக்கலாமே என்றத கதறல் இருக்குது தெரியுங்களா? முதல்ல திமுக என்ன செஞ்சது இந்த 5 ஆண்டு காலங்களில், என்ன செய்தது? இவர் சொன்னார் விளம்பர மாடல்கள்னால தான் திமுக தோற்றுது. அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கட்டும். திமுக ஒன்றே ஒன்று செய்தது என்னென்னா, திமுக செய்த நன்மைகள்னால் 10 லட்சம் கோடியை கடன் ஆக்குனது. மற்றபடி அவர்கள் எல்லாமே ஸ்டிக்கர் தான் ஒட்டினாங்களே தவிர, அது மட்டுமின்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்குமே அரசு ஊழியர்களை வஞ்சித்த அரசு எதுன்னு கேட்டால் போன திமுக அரசு தான் அந்தளவுக்கு அரசு ஊழியர்களை வஞ்சித்தது. அது நீங்கள் தூய்மை பணியாளர்லேருந்து செவிலியர்லேருந்து போராட்டம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது அரசோ இல்லை, அது ரிப்பன் பில்டிங்கில் பண்ணுறாங்க. அது கூட அவங்களுக்கு அதாவது அது ஒரு மாசத்துல இந்த கேள்வியை கேட்கலாமா? நடக்குதுன்னு சொன்னேன். இல்ல, இந்த கேள்வி ஒரு மாசத்துல அவங்க இதற்கு முன் பண்ணவங்க செய்யாதனால அவங்க ரிப்பன் பில்டிங்ல போய் உட்காராங்க. நீங்க செஞ்சிடணும் உடனே இல்ல, செய்யணுங்க. அதுக்கு தானே நேரத்தை வந்த உடனே நீங்க எல்லாத்தையும் உடனே எதிர்பார்த்தா எப்படி? நீங்க ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு தோசை சொன்னா கூட 10 நிமிஷம் வெயிட் பண்ணாதான் தோசையே வரும். அதனால் அரசுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகதான் செய்ய, நேரத்தை கொடுக்கணும். புரியுதுங்களா? உடனே எங்களுக்கு கொடுங்கன்னா எப்படி? ஆனால் 5 வருடத்தில் திமுக செய்யலையே. கூட்டணி கட்சிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்தது இன்னைக்கு அதோட விளைவுகளை இன்று அனுபவிக்கிறது திமுக. சாரதி, இப்போ நான் ஒரு கேள்வி சாரதி, இப்போ கூட்டணி விட்டு திமுக விட்டு கூட்டணிகள் முழுமையாக வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய பலம் சேர்ந்துடும். எந்த சிக்கலும் இல்லை. ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி கூட பேசியது, எப்போது இவர்கள் கால்வாருவார்களோ, ஒருவேளை வெளியில் போயிட்டு ஆட்சி திருப்பியும் அப்போ ஆட்சி தோல்வி நோக்கி இப்போ சென்று விடோம்னா சொல்லப்பட்டது. இப்போ அப்படிலாம் இல்லை. முழு படத்தில் இருக்கும்போது உங்களால் எல்லா காரியங்களையும் இன்னும் ரொம்ப ஈடுபாட்டோட இன்னும் வேகமாக செயல்படுத்தி விட முடியல. அதுக்காக கேட்குறேன். ஆமாங்க, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை தான். என்னென்னா இன்னும் பலங்கள் நமக்கு கூடியிருக்கு. இப்போது என்னென்னா, இப்போது யாரையுமே நாம் கூப்பிடலை. அவங்க விருப்பப்பட்டு முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டு தான் அந்தந்த இயக்கத்திலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி பலங்கள் கூடி தான் இருக்குது. இன்னும் இந்த தீயசக்தி திமுகவும் சரி, மற்றவையும் சரி, சட்டமன்றத்தில் எதிர்க்கும் பொழுது அதனோட எதிர்ப்புகளையும் தாண்டி சாதனைகளை இன்றைய முதல்வர் செய்வார்ன்றதை முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, அடுத்தடுத்து இவர்கள் என்னென்ன செஞ்சுட்டு போனாங்கன்றது ஒரு லிஸ்ட்டு இருக்குது இல்லையா? இதெல்லாம் இப்போ தான் பார்க்கணுமே. இதுக்கு தான் நமக்கு டைம் தேவைப்படுது. சில இடங்கள்லாம் மின்சார துண்டிக்கப்படுறதுலாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஏன்னா ஒரு மாதத்துலேயே கரண்ட்லாம், இதெல்லாமே அவங்க வச்ச அவுட்ஸ்டாண்டிங் பெண்டிங்லனால தான். அந்த பெண்டிங்கை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணுன்றதுனால தான் இன்றைக்கி பவர் கட் ஆகுது. இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணுன்றது தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். திமுக செய்ய தவறிய விஷயங்கள் அனைத்துமே தாவேகா சிறப்பாக செய்யும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. தளபதி அவர்கள், இன்றைய முதல்வர் அவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்வார் என்றதை முதல் கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். ரெண்டாவது, இவங்க பேசுனது எல்லாமே கேட்கும்போது, அதாவது நடுநிலையாளராக பேசலை,
திமுக ஆதரவாளராக பேசினதான் நான் இல்ல, அவருடைய கருத்து நீங்க அப்படி frame பண்ண வேண்டாம். அவருடைய இல்லை, நான் அவங்கள தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை. உங்க கருத்தை சொல்லுங்க. அவரோட கருத்தை இல்லை, உங்க கருத்து. அவரோட அதை தான் நான் சொல்கிறேன். அதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை வந்து நான் வந்து அவங்கள சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. அவரோட கருத்தை அவர் முன்வைக்கிறார். இனிமேல் தீய சக்தி திமுக தமிழகத்தில் காணாமல் போகும். இப்போ இந்த ஜென்சிலாம் சொன்னீங்க இல்லையா, இவங்க என்ன வேடமிட்டு வந்தாலும் தமிழகத்தில் மக்கள் இவர்களை புறக்கணிக்க தான் செய்வார்களே தவிர யாருமே மக்கள் இவங்களை இனிமேல் வந்து திமுகவை வந்து திமுகவின் இறங்கு முகமே தவிர இனிமேல் ஏறப்போவதும் கிடையாது. இதுமேல் சரித்திரமும் ஆகாது. காங்கிரஸோட நிலை காமராஜரோட போச்சே நாங்கள். ஆனால் இன்றைய இளைய தளபதி எங்களோட தலைவர் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி காங்கிரஸோட நிலை கூட்டணியில் வந்து அங்கம் வகித்தாலும் ஒரு அமைச்சர் பதவி கூட இல்லாத காங்கிரஸோட நிலை இன்றைக்கி காங்கிரஸ் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை தீயசக்தி திமுக அடுக்கி வைத்து அடக்குமுறையோடு வைத்தது. இன்றைக்கி காங்கிரஸ் வந்து எங்ககிட்ட வந்து இன்னைக்கு ஃப்ளெக்சிபிளாக உட்காந்துருக்காங்க. இதை தான் வந்து கம்யூனிஸ்ட்டும் சரி மற்ற தோழமை கட்சிகளும் சரி, தாவேகா மட்டுமே இது தமிழகத்தில் வந்து ஒரு அசையா சக்தியாக வரும்ன்றது ஒன்று. ரெண்டாவது பலம் வாய்ந்த கட்சி என்றது தாவேக்கான்னு ஒன்று பதிவு பண்ணிட்டோம். மூணாவது சொல்ல போனால் இனிமேல் இவங்க 2 பேருக்குமே இங்கே இடம் இல்லை, தாவேக்காக தான் இடம்ன்றது நான் பதிவு பண்ணுறேன். தேர்தல் பரப்புரையில் பேசுறது போல பேசுறாரு சாரதி. இல்லை, இருக்கிற கலை யதார்த்தத்தை சொல்கிறேன். குறிப்பிட்ட ஆட்சியில் இருந்த லஞ்ச ஊழல்னு சொன்ன நான் திமுக ஆதரவாளர் நினைக்கிறாரு. பரவாயில்ல, அப்படி நான் சொல்லலை. நான் அப்படி பதிவு பண்ணல. நான் அப்படி பதிவு பண்ணல. நான் சொல்றது என்னன்னா, அந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்றத நான் முன்வைச்சேன். என்னோட கருத்தா தேர்தலை வைத்து ஒரு கட்சியோடைய இதே முடிஞ்சிருச்சுன்னு பேசுறது மேடை பேச்சுக்கு வந்து சரியா இருக்கலாம். இல்லைங்க, அது வரலாறு அல்ல. ஒரு பத்திரிகையாளனாக நான் பார்த்தது, நான் என்னோட பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த வரலாறுகளை படித்தது பார்க்கும்போது காலம்தான் அதை சொல்லணுமே தவிர நம்ம இங்க வந்துட்டு அதை அவர் ஆர்வத்துல சொல்லலாம். அதாவதுங்க ஒரு பாயிண்ட் ஐயா சொன்னார்ல ஒரு விஷயம், சொல்லுங்க. அதாவது வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனா ஒரு இது ஆர்டர் பண்ணாலே இது வரும் அப்படின்ட்டு. ஆனா அது வந்து சூப்பர் பவர் இருக்கிற விஜய்கிட்ட அது கிடையாது. அவர் மீட்டிங்ல என்ன சொன்னாருன்னா, நிமிஷத்துல வந்து நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் கன்னியாகுமரி டு மெட்ராஸுக்கு இலவச பஸ்ல போலாம் அப்படின்னு. இதேதான் இப்ப இன்னொன்னு இல்ல, சொல்லி முடிச்சிடறேன், நீங்க சொல்லுங்க. உங்களுக்கான டைம் நான் வந்து அவர் தருவார். ஒன்றும் இல்லை, இல்லை என்னோட டைம். அப்ப அதை சொன்னாரு. அதை வந்து அதில் இன்னொன்று சொன்னாரு, நான் இது எல்லாம் தெரிஞ்சு தான் சொல்றேன். திமுக மாதிரி வந்து சும்மா சொல்லிட்டு பொய் சொல்லி அவரை ஏமாற்ற மாட்டேன். நான் ரொம்ப தெளிவா எது முடியுமோ அதை தான் சொல்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே நிமிஷத்துல பஸ்ல போலான்னாரு. விவசாயிகள் அத்தனை பேருக்கும் வந்து இதுனாரு 5 ஏக்கர் கம்மியானவங்களுக்கு. அப்புறம் நிபந்தனை மற்றதும் வரலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம விவாதத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும். இது எல்லாமே இதை சார் பதிவு பண்ண மாதிரி இதே கொஞ்சம் 21க்கு இதை அப்படியே கொஞ்சம் நகட்டி பாருங்க. ஃபைன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை முதல் கையெழுத்தில் ரத்து செய்வோம் பதிவு பண்ணது திமுக. அப்புறம் எதுக்கு நீங்க அவங்க தீய சக்தின்னு சொல்லிட்டு தானே இல்லைங்க, அதனாலதான தாவேகாவுக்கு ஆட்சி அதிகாரத்தை மக்கள் கையெழுத்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் எங்களுக்கு கோப்புகள்லாம் பார்க்கறதுக்கு நேரமே இல்லைங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க செய்யுங்க எப்படி உடனே செய்ய முடியும்? அதுக்கு தான் 6 மாசம் டைம் கேட்கணும். சுருக்கமான பிரேக் போயிட்டு வந்து பேசலாம். அதாவது திமுக தான் முதல்ல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு இதே போல நடிகராக இருந்து வரும்போது 10 வருடமாக அவர்களுக்கு தொல்லை கொடுத்து ஆட்சி கவிழ்ப்பில் முயற்சி செய்தது திமுக. இதை நம்ம மறுக்கவே முடியாது. ஒவ்வொரு நொடியும் அவங்களை வந்து ஆட்சி கவிழ்ப்பில் இறக்கணும், இவங்க ஆட்சிக்கு வரணும். இதுதான் இவங்க அடுத்தது ஆப்வியஸ். எதுக்கு? ஊழல் பண்றதுக்கு. அடுத்தது இன்னொன்று எதிர்கட்சி. சரி, இன்னொன்று சொல்றேன். அடுத்தது இவங்க சொன்னாங்க, மாண்புமிகு இல்லை இவருக்கு வந்து மூத்த சகோதரர் திரு சோமு அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். என்னை விட வயசுல பெரியவங்கன்னு நான் சொல்லிட்டேன். மூத்த பத்திரிகையாளர் சகோதரர் அப்படியே கூட சொல்றான். மூத்த பத்திரிகையாளர் சகோதரர் அப்படி வச்சுக்குவோம். அவர் ஒரு கருத்து சொன்னார், நான் அதுல உடன்படுறேன். திமுகவை முதலன்னு சொன்னாரு. உண்மைதான். திமுக என்ற முதலை காங்கிரஸ் வாக்குகளையும் விழுங்குது, எல்லா தோழமை கட்சிகளினுடைய அடையாளத்தையும் விழுங்கும் முதலையாக இருக்கு அப்படின்னு நான் அதை வந்து பேசலாம். பாண்டியன் குறுக்கிட்டீங்க. இல்ல ஒன்றும் இல்லை, நல்லாவே போயிட்டு இருக்கு. நல்லது. திரு பொதிகை சாரதி, மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து, பார்வை.
என்னென்ன வலுவான கூட்டணி 6 விழுக்காட்டினர், தீவிர எதிர்க்கட்சிக்கு 72, தாவேகா எதிர்ப்புக்கு 22 வாக்களித்திருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா வலுவான கூட்டணி. ஆமா, வலுவான கூட்டணி 6 விழுக்காடு தான். தீவிர எதிர்க்கட்சி அப்படின்றதுக்கு 72 விழுக்காட்டினர் இது பண்ணியிருக்காங்க. அதை எதிர்க்கட்சியாக தீவிரமாக செயல்பட வேண்டும், அப்படி செயல்பட்டால் திமுக மீண்டும் மீண்டெழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு. ஆமா, தீவிர எதிர்க்கட்சியா செயல்படணும், ஒரு நல்ல எதிர்க்கட்சியா செயல்படணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு நீங்க தான் சொல்லணும். சட்டமன்றத்தில் அப்படி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. சும்மா வந்து உதயநிதி உட்காந்துட்டு ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போனாரே தவிர திமுகவின் பழைய வலு வந்து இப்போ கிடையாது சொல்ல போனால். ஏன் கேட்டால் அந்த மாதிரி அங்கே வேட்பாளர்களே அங்கே இல்லை. இப்போ உள்ள அதிமுக அரசு இருக்கும்போது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து பெரிய அமளிலாம் பண்ணியிருக்காங்க. ஏன் போன முன்னாள் முதல்வர் கூட உங்களுக்கு தெரியும், சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்துலாம் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருந்தார். இங்கே வந்து அப்படி இருக்க முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா இன்றைய முதல்வர் அவர்கள் கேள்வி கேட்கறதுக்குள்ளவே அதை செய்து முடிக்கக்கூடிய அளவில் தான் இன்றைய முதல்வர் இருப்பார். மக்களுக்காக என்ன செய்யணுன்ற ஒரு எண்ணம் மட்டுமே தானே தவிர அவர்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. அப்படின்னும் பொழுது கேள்விகள் எழுத வாய்ப்பே இருக்காதே உங்களுக்கு. அப்போ எதிர்க்கட்சிக்கு அங்கே வேலை இல்லை சொல்லப்போனால். அதனால் வந்து எதிர்க்கட்சியாக அங்கே வேலை தீவிர எதிர்க்கட்சியாக இருந்தால் மீண்டெழ வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு தீவிர எதிர்க்கட்சியாக திமுக செயல்படாதுன்னு சொல்றீங்க. அதை தான் சொல்கிறேன். ஃபைன். அவங்களுக்கு எதிர்காலமே இருக்காது. எதிர்க்கட்சியாக இருக்கணும், நீங்கள் தீவிர எதிர்க்கட்சியாக இருந்து நீங்கள் கேட்கணுன்னா மீண்டு வர்றதுக்கு அந்த எதிர்க்கட்சியாக இருக்கணும்னு. இவங்க மீண்டு வரவே முடியாது. அதுக்கான வாய்ப்புகளே நாங்கள் தரமாட்டோம். மக்களுக்கான ஆட்சி இது. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய அரசு இது. இன்றைய முதல்வர் சிறப்பாக பணி செஞ்சிட்ருக்காரு. இன்றைய முதல்வர் களத்தில் வந்து அத்தனை அமைச்சர்களுமே எல்லாமே ஃபீல்ட் ஒர்க்கில் இருக்கிறாங்க, கிரவுண்டில் வேலை பார்க்குறாங்க. இங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு கும்மிடிப்பூண்டின்ற ஒரு எம்எல்ஏ அவர்கள், அவர் பேர் என்ன குறிப்பிட்றேன்னு, விஜயகுமார்ன்ற ஒரு எம்எல்ஏ இவ்வளோ ஃபைல் வச்சுருக்காருங்க. இந்த தெருவில் எத்தனை லைட்டு எரியல, தண்ணி வரல, அத்தனையுமே வச்சுருக்கிறாரு. இது போல் எல்லா எம்எல்ஏக்களுமே தயார் பண்ணி வச்சுருக்காங்க. கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் சரி செய்யணுன்றது களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அதனால மாதிரி யாருன்னா பார்த்துக்கலாம் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாரோ? ஏங்க முதல்வர் சந்திக்கணுன்றது இல்லைங்க, அமைச்சர்கள் சந்திக்கிறாங்களே. உங்களை அமைச்சர்கள் வந்து டே டு டே வந்து ஒரு துறை சார்ந்த அமைச்சர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. முதல்வர் வந்து எல்லாத்துக்குமே பதில் தரணும்னு இல்லைங்க, அமைச்சர்கள் பார்க்குறாங்களா? நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு